கடந்த ஒரு 2 நாளாக வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு 27 ஆண்டு, இது 28வது ஆண்டு எனக்கு. இந்த வருஷம் என்ன ஒரு சேஞ்சுனா, கடலூரில் சொன்ன மாதிரி தான். இது ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு அதுக்கப்புறம் போகிற இது. அதனால் மக்கள் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் 100 days எப்படி இருந்துச்சுன்னு பகிர்ந்து இருக்காங்க. அசம்பிளி நல்லா பார்க்குறாங்கன்னாங்க. லைவ் ரொம்ப நல்லதுன்றாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. டிபேட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றாங்க. அது மாதிரி பட்ஜெட் நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்குது. வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக பண்ணுவோம். சார், இப்போ இந்த 100 நாள் ஆட்சியை பற்றி மக்கள் என்ன சொல்றாங்க போகிற வழியில்? அதான் ஒரே இதில் சொல்லணும்னா, லஞ்ச ஒழிப்புக்கு எடுத்த ஒரு முன்னேற்றமாக கருதுறாங்க. லஞ்ச ஒழிப்பு அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க Day 1 ஓத் டேக்கிங் செரமனியில். அதை வந்து இனிஷியேட் பண்ணி 100 days நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. வரப்போகிற நாளுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியில் சார், மகளிர் உரிமை தொகை 2500 மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அது நான் ஏமாற்றமா அப்போ இருக்கு. ஏமாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே அது சட்டமன்றத்தில் எனக்கு எழுப்பப்பட்ட கேள்வி தான் அது. அதை நான் சொல்லிட்டேன். அது ஆக்சுவலாக 28 மாதம் கழிச்சு தான் அவங்களே திமுக வந்து அதை நடைமுறைப்படுத்தினாங்க. உரிமை 1000 ரூபான்றது நாங்கள் வந்த பிறகு ஒயிட் பேப்பர்லாம் அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா? அதிலே வந்து நிதிநிலையை பற்றி கிளியராக சொல்லியிருக்கிறோம். தலைவர் கிளியராக ஒயிட் பேப்பர் மூலமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெவென்யூ மொபிலைசேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறோம். சில ரெஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறோம். எக்ஸைஸில் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் சரி, ஜிஎஸ்டியும் சரி, கம்ப்ளீட்டாக நல்லா ரெஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது வரப்போகிற நாட்களில் இந்த ரெவென்யூ மொபிலைசேஷன் மூலமாக கூடிய விரைவில் ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல ரெவென்யூ நல்லா வர ஆரம்பித்த பிறகு தலைவரை டிசைட் பண்ணுவாங்க. சார், இப்போ அதான் அது கேட்டது தான். இப்போ லஞ்சம் கொடுப்பது தவறுன்னு சொல்லி தான் தாவேட்டோட கொள்கையாக இருக்கு. ஆமாம். ஆனால் நீங்கள் சட்டசபையிலேயே இல்லை அப்படி இல்லை. நீங்கள் பதவி விலகணுங்கிற அதை பற்றி உங்களுக்கு அவர் வந்து புரிஞ்சு பேசுகிறாரா எனக்கு தெரியல. தெளிவாக இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக நீங்கள் அது ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஒரு அரெஸ்ட் வேறு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்த பிறகு தானே. அதை தான் நம்ம சாட்சியாக சொல்கிறோம். எல்லாம் சாட்சியாக இருக்கிறோம். அதனால கம்ப்ளீட்டாக அது கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக தான் அது பள்ளி கல்வித்துறை இருந்திருக்குது. அதை தான் நம்ம மேற்கோள் காட்டியிருக்கோம். அப்போ முன்னாள் அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவங்க இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் அதை பற்றி. ஏன்னா ஒரு 5 years இருந்திருக்காரு நினைக்கிறேன். எனக்கு தெரியல ஷுவராக. 5 years அந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கிறாரு. அப்போ அப்படின்னா அவர் வந்து அந்த அவரோட அசோசியேட் அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களே வந்து அது தெளிவாக அவர் அப்பயே அறிக்கை விடலையே. அவ்வளோ பெரிய எலிகேஷன் வந்துச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் 1000 crores ஏதோ சொல்லியிருக்காங்க இல்லையா? அவ்வளோ நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆனு அப்போ பண்ணாதவர் வந்து இப்போ நம்ம சொன்னதுக்கு மட்டும் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. முதல்ல அது சொல்லுங்க. சார், இப்பயுமே பாஜகவோட பிடிஎம் தாவேக்கான இப்பயுமே சில அரசியல் முன்னாடி வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. அதை பத்தி உங்க யாரு? இல்ல இப்ப அரசியல்ல யார இப்பயுமே அமித்ஷா முதலமைச்சர் சந்திச்சார்ல சார், இதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. நம்ம தான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி 2029 பிரதமர் வேட்பாளருங்கிறாங்க. அதை பத்தி இப்ப ராகுல பிரதமர் மக்கள் சிஎம் சொல்றாங்க. மக்கள் தான் சிஎம் சொன்னாங்க. மக்கள் தான் பிஎம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.